கோலி டாக் கோலிவுட் நியூஸ். விக்னேஷ் சிவன் வேலையில விழுந்த சூர்யா, விஜய் சேதுபதி, நயன்தாரா நடிச்ச நானும் ரவுடி தான் படம் மிகப்பெரிய வசூலை கொடுக்கலனாலும் விஜய் சேதுபதி நயன்தாரா படத்தை இயக்குன விக்னேஷ் சிவன் இசையமைச்ச அனிருத் ஆகியோருக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது. படப்பிடிப்புல விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் காதலிக்கிறதுக்கு தனுஷ் சில பல கோடிகளை செலவு செஞ்சாருன்னு கோலிவுட்லயே கிண்டலா பேசினவங்க பலர். படம் முடிஞ்ச பின்னாடி இதுவரைக்கும் தனுஷும் விக்னேஷ் சிவனும் பேசிக்கவே இல்லை. அதை பத்தி நேரடியாக தனுஷ் கிட்ட கேட்டப்போ அவர் மழுப்பலான பதிலையே சொன்னாரு. அடுத்து ஒரு படத்தை இயக்குறதுக்கு பல முன்னணி ஹீரோக்களுக்கு வலை வீசினாரு விக்னேஷ் சிவன். அந்த வலை யாருன்றது உங்களுக்கே தெரியும். அஜித், விஜய் 2 பேரும் அடுத்தடுத்து நடிக்க போகும் படங்களை ஏற்கனவே தீர்மானிச்சதுனால விக்னேஷ் சிவன் வீசின வலையில அவங்க சிக்கல. சூர்யாவையும் சந்திச்சு பேசினாரு. ஆனா முதல்ல சூர்யா தரப்புல இருந்து அதுக்கு சம்மதிக்கலன்னு சொல்லப்பட்டது. எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா பேசி ஒரு வழியா அவரை சம்மதிக்க வச்சுட்டாங்க. சூர்யாவுக்கும் ரஞ்சித், முத்தையா ஆகியோரோட இணைந்து படம் செய்ய ஒத்து வரல. கௌதம் மேனனோட பேசின பேச்சுவார்த்தைகளும் சுமூகமா முடியல. அதனால அடுத்து ஒரு பெரிய இயக்குனரோட பிரம்மாண்டமான படம் செய்யறதுக்கு முன்னாடி விக்னேஷ் சிவன் இயக்கும் படத்தை எளிமையா எடுத்து முடிச்சிடலாம்னு கணக்கு போட்டிருக்காங்க. தொடர்ந்து சூர்யா அவருடைய தயாரிப்பிலேயே நடிக்கும் படம் இது. இனி சூர்யாவை வேறு தயாரிப்பாளர்களோட படத்துல நடிச்சு பாக்குறது நடக்காத விஷயம். அவருக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் சேர்ந்தே 5-6 தயாரிப்பு நிறுவனங்கள் இருக்கு. சூர்யாவோட இந்த தொடர் நடவடிக்கை முன்னணி தயாரிப்பாளர்கள் கிட்ட கடும் எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கிறதா தகவல்.